பானம் அது என் மசுறு பானம். டேய் மைசூர் பானம் ஏய் கைவாத முஞ்சியா ஏன் உறன்னு சொல்லு ஏன் உறன்னு கேக்குறா ஏய் பானம் ஏன் உறற அது ஏன் லொட்டக்காய் போகுது இந்த பக்கம் கைவாட்டம் இந்த சைடு வா ஏன் உறற அந்த லொட்டக்காய் தான் வரும்னு எனக்கு தெரியும் ஓ கைவாட்டமா இதுக்கு கைவாட்டம் ஆமா சரி உன் கதை விடு ராஜா வராரு அதனால என்னது ராஜா வராரு ரொம்ப நாள் கழிச்சு அஸ்தினாபுரத்தை அரசாட்சி செய்யறாரு புரியுதா அதனால பானம் விடுற ஆமா ஒக்கா பானமோ மைசூர் பானமோ விடுற விட்டுங்கற ராஜா வந்தா ராஜா கோல விளையாடக்கூடிய தர்மபுத்திர மகாராஜாக்கு வேற காவலன் ஐயா சொல்லுங்க அவையாத வந்தனா பர்லக்க ஒரு கால் வீக்கம் சொன்னா தெரியும் ஆமா சரி உன்னை அடிக்குறாரு இன்னைக்கு ராஜாகள் மெச்சம் ராஜா எல்லாம் தெளிவோடு எடுத்துரைத்தால் ஆமா அவர்களுக்கு தெரியும் சரி ராஜாதி ராஜா ராஜா
ஆமா அப்படி இருந்தாலும் என்னுடைய ஆடை வியாபாரம் எப்படி இருக்கின்றது? மின்னுத மகாராஜா சரி. பூஜித்த மகிய ராஜா பொன்னாடி மகுட மின்னே. பூஜித்த மகிய ராஜா பொன்னாடி மகுட மின்னே. அமாவாசை கழிந்து தகுந்து 15வது நாள் பூர்ண சந்திரானது வந்து வந்து எப்படி கண்களுக்கு பிரகாசிக்கின்றதோ அத்தன்மையாகத்தானே ஆடை ஆபரணம் இருக்கின்றது. அப்படி இருந்தாலும் என் அருகாமை யாரா இருக்காங்க? தம்பி மகள் யார்? எனக்கும் தம்பி மகள். நகுலன் சகாதேவன் ஐவருக்கு வாழ வந்த பத்தினி பாஞ்சாலி யாது ஒரு குறை கிடையாது. ஏதோ சொல்றேன், சபைக்கு வழுவந்தன மாதிரி செய்து விட்டீரா? செங்கோல் மீது சங்கீதம் இல்லை ஆதாதன் வேதங்கள் வாழ்க. குலகவாக மதிர
என்று கொடுத்தார். ஆமா தேவர்களை வரவழைத்து வரவழைத்து கண்ணனை அழைத்து கண்ணனை அழைத்து காட்டை அழித்து அழைத்து தேவ இந்திரபிரஸ்தம் தேவ இந்திரபிரஸ்தம் என்று பெயர் வைத்து வைத்து சாந்தம் என்று சொல்லக்கூடிய சிமர் அமர்ந்து அமர்ந்து சத்தியம் என்று சொல்லக்கூடிய செங்கோலை கரத்தில் ஏந்தி ஏந்தி அரசாட்சி செய்து வந்தோம். ஆமா ஒரு நாள் தினத்திலே ஆமா உலக திருவாக சந்தரியாக விளங்கக்கூடிய நாதபாபுடைய பேட்டிக்கான பொருட்டாக வந்தார். வந்தார் வந்தவரை வழிவந்தனபாடு செய்தோம். நீங்க அந்தவர் ஆசி பெற்றோம். கட்டுங்க ஆமா சுவாமிகள் எங்கெங்கு சென்றீர்கள் எங்க சென்றீங்க என்ன விஷயம் கண்டீர் என்று கேட்டோம். கேட்டீங்க ஏ பாண்டவர்களே பாடலே நான் 3 ரம சுற்றி வந்தேன். 3 கால சுற்றி வந்தே கடைசியாக யமல் வாழக்கூடிய பட்டினம் எவ்வளவு கூடிய பட்டினம் வைசூதா பட்டினம் சென்றிருந்தேன். சென்றிருந்தே உடைய தந்தை பாண்டு மகாராஜனை பார்த்தேன். பாண்டு மகாராஜனை பார்த்து என்ன தெரிவித்தார் என்று கேட்டோம். ஆ, உடைய தந்தை இறந்தும் சொர்க்க பதவி அடையவில்லை, இருந்தும் சொர்க்கம் செல்லாமல் இருக்கின்றார் நரகத்தில் ஆழ்ந்து கிடக்கிறார் என்று தெரிவித்தார். உடனே உடனே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டோம். என்ன செய்தீங்க ஏ பாண்டவர்களே ஆண்டவரே எவர் ஒருவராலும் செய்ய முடியாத ராஜசூயாக செய்து முடித்தார். செய்து முடித்தார் உடைய தந்தை சொர்க்க பதவி அடைவார் என்று தெரிவித்தார். தெரிவித்தார் உடனே உடனே மன்னழ பின்னிய மாயக்கரை வரவழைத்து வரவழைத்து அனைத்து நாட்டார்களை அழைத்து அழைத்து ராஜசூயம் செய்து முடித்தோம். செய்து முடித்தீங்க முடித்த உடனே உடனே நாங்கள் செய்த வேலையை பார்க்கும் பொருட்டாக ஆமா எல்லாருமே தம்பி துணியனை வந்திருந்தார். ஆ, நாங்கள் செய்த வேலையை கண்டால் கண்டார் எங்கள் மீது போராமை கொண்டார். போராமை கொண்டார் அர்ச்சனாபுரம் சென்றார். சென்றார் ஆயுதவாள் மண்டபம் ஒன்று ஏற்படுத்தினார். ஏற்படுத்தினார் பெரிய தந்தையாக விலகக்கூடிய திருதராஜர் கைப்படவோம் இதமெய்து இதை மீது சிறிய தந்தை விதுர் மகாராஜனுக்கு கொடுத்து அனுப்பினார்கள். ஆ, நாங்கள் 5 பேர்களும் 5 வாழ வந்த பத்தினி பாஞ்சாலியாக 6 சென்றோம். சென்றீங்க சென்ற இடத்திலே சூதம் என்ற பெயரிலே உப்பு சட்டி வர அபகரித்துக் கொண்டான் என்ற அருமை தம்பி துரியன். Yes. தம்பியை விடுத்து தன்மானம் பிராமணம் என்று வாராமல் வஸ்திரம் கலைந்தார். 12 ஆண்டு வனவாசம் ஓராண்டு அந்நியார்வாசமாக காலத்தை கழித்தார். காலத்தை கைத்தால் அவரவர் நாட்டை ஆளன பொது கட்டினார். பொதுமட்டினார் கொண்டு 12 ஆண்டு வனவாசம் ஓராண்டு அந்நியார்வாசம் ஆமா காலத்தை கழித்தோம். துரியனுக்கு நாடு கொடுக்க மனமில்லை. மனமில்லை காடாண்டவர் காரே நாடாண்டவர் நாடே என்று என்று முதல் கரத்தை தட்டினார். யுத்தத்துக்கு கலந்துட்டார் 18 நாட்களாக யுத்தம் நடந்தது. நடந்தது கௌரவ அனைவரும் மாண்டார்கள். ஆண்டார்கள் இந்திய தினம் 48வது நாள். 42 நாள் அப்படி இருந்தாலும் ஆமா இந்த உதிரத்தை பார்த்து ஏய் நான் அரசாட்சி செய்கின்றன தெரிகிறதா இதே ஒண்ணும் புரியல 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 பித்து பிடித்து கொண்டிருக்குது. அத பைத்தியம் ஆயிடுவீங்க ஆமா நம்ம பைத்தில நீதான் இப்ப பைத்தியம். அப்படி இருந்தாலும் இந்த பிரமித்தி நீங்க வேண்டும் என்றால் என்ன செய்வது என்று கேட்டோம். என்ன செய்வது அப்படி இருந்தாலும் அப்படி இருந்தாலும் 18 நாட்கள் உத்தம் நடந்தது அல்லவா? குரு பெரியவர்கள் மாண்டார்கள், அனைவரும் மாட்டார்கள் சேனா செய்து மாண்டார்கள், மாட்டார்கள் தம்பிமார்கள் மாண்டார்கள்.
இருக்கக்கூடிய பத்தினி பாஞ்சாலியை பார்க்க வேண்டும் ஆமா. அர்ஷிண்டாரியா